ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஒரு கோடிங் கிடையாது, எந்த ஒரு மேக்ரோவுமே இல்லாமல் ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மெம்பருக்குள்ளேயே வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த டூல் வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. அட் த சேம் டைம் இதில் வந்து ஒரு 4 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு 4 ஃபார்முலா: ஃபில்டர், சூஸ் காலம், தென் எக்ஸ் மேட்ச், இஃப் எரர். ஸோ இந்த 4 ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து பேரலாக ப்ராப்ளம் லேர்ன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் எப்படி இந்த மாதிரி ஒரு டூலை கிரியேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. இதுதான் நம்மளுடைய டேட்டா செட். அதாவது அகைன் வந்து நம்மளுடைய ஹெச்ஆருடைய எக்ஸாம்பிள் டேட்டா செட் தான் வச்சுருக்கிறேன். இது நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறப்போ, அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ மேபி ஜெண்டர் வைஸாவோ, ஸ்டேட்டஸ் வைஸாவோ, டிபார்ட்மெண்ட் ஆர் கேட்டகரி வைஸாவோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்கே எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஏன்னா இங்கே நிறைய காலம் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் காலம் வந்து பார்த்திங்கன்னா 18 காலம்ஸ் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே தேவையில்லை. எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரிப்போர்ட் பண்ணுறப்போ ஒரு 10 காலம்ஸ் தான் வேணும். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்னென்னா, இப்போது ஜெண்டர், ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட், கேட்டகரி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஜெண்டர் என்ன அப்படின்னம்னா, நம்ம எவ்ரி டைம் வந்து மேல் அப்படி ஸ்டேட்டஸ் இல்லைன்னா ஆக்டிவ் இந்த மாதிரி நம்மளால் டைப் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஜெண்டர், ஸ்டேட்டஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட், கேட்டகரியிலேருந்து யூனிக்காக என்ன வேல்யூ இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். 4 காலம் எடுத்து ஜெண்டர், ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட், கேட்டகரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபார்முலா. ஸோ யூனிக் ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து ரிமூவ் டூப்ளிகேட் போடுவோம் இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் போடுவோம். ஸோ அதே இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைனமிக்காக பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஃபார்முலா. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ரிமூவ் டூப்ளிகேட் போட முடியாதுல்ல, அதனால் யூனிக் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். யூனிக் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இப்போது என்னுடைய காலம், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஜெண்டர் தான் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஜெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல், ஃபீமேல் 2 தான் இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து இந்த யூனிக் ஃபார்முடைய ஒரு பெஸ்ட் என்ன, அதாவது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அரே ஃபார்முலாஸ். இதனுடைய பெஸ்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மேபி ஒரு 3rd ஜெண்டர் நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அடைக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜெண்டர் கேட்டகரி நான் ஒன்று ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த யூனிக்கில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ஜெண்டர் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் கோ பேக். ஸோ இப்போ மேல்னு போட்டேன் அப்படின்னம்னா இங்கே வந்து அகைன் யூனிக்காக இருக்கிற இது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ். ஓகே, ஸ்டேட்டஸ்லேயுமே வந்து என்னுடைய யூனிக் ஸ்டேட்டஸ் காலம் என்ன, ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா டி காலம். நான் வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இங்கே என்னுடைய ஆக்டிவ், நோட்டீஸ் பீரியட், மெடிக்கல் லீவ், கரெக்ட். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் வந்து யூனிக் க்ரியேட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் செலக்ட், அந்த காலம் அப்படியே செலக்ட் பண்ணி க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு யூனிக் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேட்டகரி. ஓகே, சூப்பர். ஸோ கேட்டகரி ஜி காலம், க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போது நம்ம யூனிக்காக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ரிப்போர்ட். ஓகே, நம்மளுடைய ரிப்போர்ட்டில் இப்போ ஜெண்டர், ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட், கேட்டகரி இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்ரி டைம் வந்து நம்ம டைப் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து இங்கே ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னுடைய டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் போகிறேன். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்து சோர்ஸ் எங்கே இருக்குது நமக்கு, ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டருக்கு இதுதான் என்னுடைய சோர்ஸ், கரெக்ட். தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ், டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட்டில் வந்து சோர்ஸ் போகிறேன். சோர்ஸில் என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கிளிக் ஓகே. அதே போல் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். டேட்டா போகிறேன், சோர்ஸ் போகிறேன். சோர்ஸில் என்னுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு கேட்டகரியிலையும் அதே போல் தான் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் சோர்ஸ், டேட்டா, தென் ஐ எம் கோயிங் டு செலக்ட் மை கேட்டகரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு, கரெக்ட். ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஃபார்முலா தான். ஃபில்டர் ஃபார்முலாவில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபில்டர் ஃபார்முலாவுடைய சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஃபில்டர் போட்டு நீங்கள் இந்த எஃப்எக்ஸ் இன்சர்ட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அரேங்கிறது என்ன, நம்மளுடைய டோட்டல் டேபிள். தென் இன்க்ளூட் அப்படின்னம்னா எதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அதில் வந்து ஆக்டிவ் மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோமா என்னங்கிறது. தென் இஃப் எம்டிங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது. அது வந்து என்னென்னா இன்கேஸ் நம்ம வந்து வேல்யூ எதுவும் ஃபைன் பண்ணல, ஸோ வந்து நம்ம ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை, யூசருக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்னா டேபிள் செலக்ட் பண்ணணும். கரெக்ட். ஃபஸ்ட்டு ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். அதனால் என்ன பண்ணோம், ஃபில்டர், தென் டேட்டா, என்னுடைய டேபிள் செலக்ட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ டேபிளில் வந்து எனக்கு வந்து ஹெட்டர் வேண்டாம், ஏன்னா ஹெட்டர் நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம். அதனால் ஹெட்டர் இல்லாமல் எனக்கு வந்து என்னுடைய டேபிள் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஜெண்டரில் ஐ வாண்ட் டு சி ஒன்லி மேல். ஓகே, இது என்னுடைய டாஸ்க். ஓகே, நான் என்ன பண்ணேன், அப்போது என்னுடைய ஸ்பெசிஃபிக் எந்த காலமில் ஈக்குவல் டு இப்போ வந்து மேல் மட்டும் எனக்கு வேணும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மேல் மட்டும் எடுத்துக்கிறேன், மேல். ஓகே, தென் க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 379 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்லேருந்து வரணும். கரெக்டாக. சூப்பர். ஸோ இப்போது நம்மளுடைய ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. டோட்டலாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளால் மேல் இல்லை ஃபீமேல் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ண முடியாது இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இதை வந்து டைனமிக்காக மாற்றணும் இல்லையா. இதை வந்து நம்ம வந்து டைனமிக்காக மாற்றணும். இப்போ டைனமிக்காக மாற்றணும்னா எனக்கு வந்து மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய செல்லை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணிடுறேன். கிளிக் என்டர். ஏன்னா இங்கே ஏன் வந்து இப்படி வருதுன்னா நம்ம இன்னும் செலக்ட் பண்ணல. இப்போ இன்கேஸ் வந்து செலக்ட் மேல், தென் டைனமிக்காக என்னுடைய இது வந்துடுச்சு. அடுத்து வந்து ஸ்டேட்டஸ், டிபார்ட்மெண்ட், கேட்டகரின்னு இருக்குது இல்லையா. ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து ஆக்டிவ்னு இருக்குது. டிபார்ட்மெண்ட் வந்து மேபி மார்க்கெட்டிங், சேல்ஸ். தென் எனக்கு வந்து டீம் மெம்பர் வேணும். பட் இதை எப்படி நம்ம வந்து டைனமிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போது நம்ம அடுத்த காலம் செலக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி தென் அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து என்னுடைய டி காலம் இல்லையா. இதனுடைய இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஐ யூஸ் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஓகே, டேட்டா இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். தென் இது வந்து டி காலமில் இருந்துச்சுல்ல. ஸோ டி கரெக்ட், எக்ஸ்பேஸ் டி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா E5. மேபி நீங்கள் டைரெக்டாகவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் E5. தென் க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ். ஓகே, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் மட்டும் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறவங்க பார்க்கணும், ஒன்லி நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து டிபார்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து எந்த காலம், டிபார்ட்மெண்ட் வந்து எஃப் காலம். அதனால் காப்பி ஆஸ்ட்ரிக் சிம்பிள், எஃப் காலம். இங்கேயுமே வந்து எஃப் காலம் தான் எதுவுமே. ஸோ இது வந்து F5 என்டர். இப்போ வந்து ஒன்லி மார்க்கெட்டிங், சேல்ஸ். இப்போ இன்கேஸ் வந்து மேபி செக்யூரிட்டி பார்க்கணும் அப்படின்னம்னாலும் நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேட்டகரி. ஸோ கேட்டகரி எங்கே இருக்குது, கேட்டகரி ஜி காலமில் இருக்குது. இப்போது அகைன் நம்ம வந்து காப்பி, தென் இது வந்து ஜி காலமில். ஸோ ஜி இதுவுமே வந்து ஜி காலம் தான். அதனால் பேக் ஸ்பேஸ் ஜி. சூப்பர். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. பட் இதில் வந்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னம்னா நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது. பட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இது ஒரு டேட் வேல்யூ இல்லை, டேட் வேல்யூ ஆட் ஆகிருக்கு. தென் ஹையர் டைப் இங்கே வந்துருக்கு. இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த காலம் வந்து செட் ஆகலை. கரெக்ட். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மேட்ச் என்னென்னா கற்றுக்குங்க. எக்ஸ் மேட்ச் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் மேட்ச். எக்ஸ் மேட்ச்சில் எனக்கு லுக்கப் வேல்யூ என்ன, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் தான் என்னுடைய லுக்கப் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஜெண்டர் லுக்கப் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்னுடைய லுக்கப் அரேங்கிறது என்னுடைய டேபிள் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குது, எக்ஸ்ட்ராக்டாக எனக்கு மேட்ச் வேணும். எஸ். அடுத்து வந்து ஃபஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னம்னா எனக்கு வந்து என்ன பண்ணுது, செகண்ட் காலமில் இருக்குது. கரெக்ட். இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலமில் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொல்லிடுச்சு. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு சூஸ். ஓகே,
சூஸ் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலமை நான் செலக்ட் பண்ணுறேன். கரெக்ட். தென் கமா என்னுடைய காலம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னம்னா, என்னுடைய காலம் நம்பரில் என்ன 2ல் என்ன இருக்குது, ஜெண்டர் இருக்குது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலம் நம்பரில் 3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோன்னா என்ன இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இங்கே ஃபில்டருக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் காலம். ஓகே. அரே வந்து நமக்கு ஆல்ரெடி டேபிள் செலக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட். இதான் என்னுடைய அரே. இப்போ என்னுடைய காலம் நான் செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு தென் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எல்லா காலமும் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் மேட்ச். கரெக்ட். எக்ஸ் மேட்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு என்னென்ன வேணும், இதுதான் வேணும். கரெக்ட். சாரி, இந்த காலம் வேணும். கரெக்டாக இந்த காலம் வேணும். இந்த காலம் வந்து நம்ம வந்து லுக்கப் வேல்யூ. லுக்கப் அரே எங்கே இருக்குது, எனக்கு வந்து இங்கே தான் என்னுடைய லுக்கப் அரே இருக்குது. கரெக்டாக. ஸோ மேட்ச் மோட் என்ன, எக்ஸாக்டாக மேட்ச் வேணும், சர்ச் மோட். கிளிக் என்டர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருச்சு, நம்மளுடைய க்ளீனாக ஃபுல் நேம், ஜெண்டர், ஸ்டேட்டஸ், ஹையர் டைப் என்ன, டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக வந்துடுச்சு. ரொம்ப சூப்பர் சிம்பிள். இப்போ இன்கேஸ் வந்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா, இப்போ இன்கேஸ் இஃப் சம்திங் எரர். ஓகே, இஃப் எரர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நோ டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நோ டேட்டா ஃபவுண்ட். Close the bracket, click enter. Maybe if I delete something, then no data found னு வந்துடும். தென் அகைன் வந்து நீங்கள் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணுறீங்க இல்லை மேல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா வந்துடும். ஸோ சூப்பர் யூஸ்ஃபுல். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எதுவுமே காம்ப்ளிகேட்டே பண்ணலை. ஒரு ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மேட்ச் என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் காலம் சூஸ் காலம் என்னங்கிறத பார்த்தோம். தென் ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே யூனிக் ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா யூனிக்காக நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத. இதே இன்னும் மோர் டைனமிக்காக மாற்றணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய தாட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இதையுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் டைனமிக்காக எப்படி மாற்றணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பி சேஃப். பை பாய்.